எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குரண்டி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் வந்து இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம கோரக்கர் சித்தரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது கோரக்கர் சித்தரை தேடிய பயணம் கிடையாது. அதை பற்றி நம்ம பொய்கைநல்லூரில் போய் பார்க்கலாம். இங்கே கோரக்கர் சித்தருடைய ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயம் எப்படி இருக்குது, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள், அவர் மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கார், அந்த கலியுகம் பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் இந்த காணொலி பார்க்கலாம். இந்த காணொலி முழுசுமே பாருங்கள், ரொம்ப சின்ன காணொலி தான் இருக்கும். வாங்க உள்ளுக்குள்ள போய் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நீங்கள் வந்தீங்கன்னா குரண்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்துருக்கு. ரொம்பவே ஒரு சின்ன கோவில் தான், சரிங்களா? இது ரொம்ப பழமையான கோயிலாக வந்து இருந்திருக்கணும். ஏன்னா இது கருங்கற்களை வச்சு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு மேலே செங்கற்களை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த கருங்கற்கள்லையுமே இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு தரக்குள்ளே வந்து போயிடுச்சுங்க. ரொம்ப பழமையான கோயில். சரி, நம்ம இந்த கோரக்கர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கோரக்கர் யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே மச்சமுனி சித்தரை தேடிய பயணம் அதை வந்து பண்ணியிருக்கோம். நம்ம திருப்பரங்குன்றம் மச்சமுனி சித்தரை தேடிய பயணத்தில் நம்ம பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மச்சமுனி யாசகம் கேட்டு ஒரு வீட்டுக்கு வந்து போவார். அப்போது ஒரு பெண்மணி வந்து, எனக்கு குழந்தை வர இல்லைங்கய்யா, குழந்தை இல்லை, நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் செய்யுங்க அப்படிம்பாங்க. அப்போது அவர் என்ன செய்வார், மச்சமுனி என்ன செய்வார், ஒரு விபூதியை எடுத்து வேண்டி கொடுப்பார். இந்த அம்மா இதை சாப்பிடு, உனக்கு அதுக்கான இது எல்லாமே உண்டாகும் அப்படின்னு சொல்லுவார். அந்த அம்மா அதை சாப்பிட மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு போய் அடுப்பில் வந்து போட்டுருவாங்க. சித்தன் வாக்கு பொய்யாகிறதா கூடாது அப்படின்ட்டு, நான் உனக்கு அந்த விபூதி எது கொடுத்தேன், ஒரு குழந்தை உனக்கு வேண்டும் தானே கொடுத்தேன், அது எங்கே போட்ட காட்டு அப்படின்றாரு. அவங்க அந்த அம்மா போய் காட்டுறாங்க. அந்த சாம்பல்கிட்ட போயிட்டு, நான் சித்தன், நான் சொல்வது உண்மையானால் கோரக்கா எழுந்து வா அப்படின்னு வந்து சொல்கிறார் சாம்பலை பார்த்து. அந்த சாம்பலிலிருந்து கோரக்கராக ஒரு சிறுவன் வந்தார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருப்போம். மச்சமுனி சித்தரை தேடிய பயணத்தில் நம்ம வந்து சொல்லியிருப்போம். அவர்தான் இவர் கோரக்கர் சித்தர் அப்படின்னு சொல்லலாம். கோரக்கர் சித்தர் அந்த 18 சித்தர்களில் மிக முக்கியமான சித்தராகவும் கருதப்படுறாரு. நிறைய நூட்கள் வந்து எழுதியிருக்கிறார், சரிங்களா? அவர் எழுதின நூட்களில் 1-2 இப்போ நான் சொல்கிறேன். கோரக்கர் சந்திர ரேகை, இது ரொம்பவே ஒரு முக்கியமான நூலாக இன்ன வரைக்கும் ரொம்பவே கருதப்பட்டு இருக்கு. ஏன்னா அந்த நூலில் இப்போ இருக்கிற அந்த கலியுகத்தில், சரிங்களா, 4 யுகங்கள் சொல்லுவோம்ல, அப்போ இப்போ நடக்கிற கலியுகம்னு சொல்லுவாங்கள்ல, கலியுகத்தில் என்ன நடக்கும், என்னென்னலாம் நடக்கும், கலியுகத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கோரக்கர் தெளிவாக சொல்லியிருக்கார். இப்போ அதிலிருந்து ஒரு 4 பாடல்கள் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கோரக்கர் எழுதின சந்திரரேகையில் மொத்தம் 200 பாடல்கள்ங்க. இது ஒரு 200 பாடல்களை கொண்ட ஒரு நூல். இதை எல்லாமே வந்து நம்ம சித்தர் பாடல்களும் விளக்கமும் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து பார்க்கலாம். அந்த 200 பாடல்களில் ஒரு 3 பாடல்கள் மட்டும் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன். எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை சொல்கிறேன். மற்ற எல்லாத்தையும் வந்து சித்தர் பாடல் விளக்கம் அந்த தொகுப்பில் வந்து நம்ம பார்க்கலாம். சரி, அந்த 200 பாடல்களில் 83வது ஒரு பாடல், இது வந்து கலியுகத்தை பற்றி சொல்கிறார். கலியுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. அந்த பாடல் எப்படி இருக்குது அப்படின்னு கேளுங்க. கேளே நன்மனுக்கள் 100 கெடியாக பிறந்திருத்தல் அரிதேயாகும். புரியுதா? அதாவது 100 பேருக்கு ஒரு நல்லவர் இருந்தாலே ரொம்ப அரிதுப்பா, ரொம்ப ரேரு. 100க்கு ஒரு நல்லவன் கூட பிறக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறாரு கலியுகத்தில். மறுபடியும் நல்லா கேளுங்களேன். கேளே நன்மனுக்கள் 100 கெடியாக பிறந்திருத்தல் அரிதேயாகும். நாளே முன் கலியவனும் வளர்ந்து ஓங்க நடுங்கிடுவர் மனிதர்களும் உயரங்கட்டை. மனிதர்கள் உயரம் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், இப்போது நம்மளே பார்த்துருப்போம். நம்ம தாத்தாவுக்கு தாத்தா எல்லாமே ரொம்ப உயரமாக வந்து இருப்பாங்க. ரொம்ப சாதாரணமாக ரொம்ப உயரமாக இருப்பாங்க. இப்போ இருக்கிற தலைமுறையை பாருங்கள், உயரம் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. வாளே முன்பின் வயது ஆண்டு 100. அதாவது மனிதனோட ஆயுள் 100க்கு கீழே குறைஞ்சிரும். 100 வயசுக்கு மேலே வாழ்கிறவங்கள ரொம்ப ரொம்ப ரேராக இருப்பாங்க. அதுக்கடுத்து கேளுங்க. வயங்கிடுவேன் கலியுதிக்கு மிடத்தைதென்பாய் சூளேமை சும்பளப்பட்டன் வைணவத்தத்தன் கொள்ளை புன்னை மரத்தின் கீழ் களிசனிப்பே அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இந்த சம்பளப்பட்டம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு வைணவ தத்தனுக்கு ஒரு கலியுக புருஷன் பிறப்பார். அடுத்த பாடல் வந்து பார்க்கலாம். அதாவது இந்த 200 பாடல்களில் 100வது பாடல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உண்டான விதம் என்றன் குருவனுக்கு உணர்த்திடவே ஓதி வைத்தார் உலகிற் சொன்னேன்.
அதாவது என்னுடைய குரு எனக்கு சொன்னது, அதாவது கோரக்கருடைய குரு கோரக்கருக்கு சொன்னதை கோரக்கர் இந்த உலகத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சண்டாள அந்தணரின் சவித்தாரம்போம் சார்பாக 14 பேர் சித்தொன்றைத தெண்டிரையில் வியாபித்து, வியாபத்து எப்படின்னா பிறந்து, தெண்டிரையில் வியாபித்து திடமா எய்தி திகழொளி போலுலகம் திரட்டி சேர்த்து மண்டலத்தில் மாகையர சத்தியம் நாட்டி மன்னனென ஒருவருள கால்வார் முற்றே. அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, என் குரு எனக்கு சொன்னதை நான் இந்த உலகத்துக்கு சொல்கிறேன். இங்கே இருக்கிற கெட்ட நடவடிக்கைகள் உள்ள அந்தணர்களின் கொட்டம் ஒளியும் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த அந்தணர் சொல்லிட்டு வேடம் போட்டிருக்கிறவங்களோட உண்மையான முகம்லாம் வெளியே வரும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு விடயத்தைன்னு சொல்கிறாரு. 18 சித்தர்களின் அருள் பெற்ற ஒருவன் 14 பேர் சித்தொன்றெய்த, 18 சித்தர்களின் அருள் பெற்ற ஒருவர் தெண்டிரையில் வியாபித்து, அதாவது தெற்க ஒரு தென் திசையில் வியாபித்து அப்படின்னா பிறந்துன்னு சொன்னேன், தென் திசையில் பிறந்து வருவார். அதாவது சித்தத்தோட பார்க்குறப்பே தெரியும் அவர் வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஒளி பிறக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது சத்தியத்தை நிலைநாட்டி அவர் இந்த உலகையெல்லாம் ஆழ்வார். ஒரு மன்னன் வருவான், தென் திசையிலிருந்து ஒரு மன்னன் வருவான், அவன் வந்து சத்தியத்தை நிலைநாட்டி இந்த உலகை ஆழ்வான் அப்படிங்கிறத இந்த கோரக்கர் 100வது பாடலில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அடுத்து ஒரு பாடல் பார்க்கலாம். இந்த சந்திரரேகை 200 அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த பாடல் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். நீங்கள் இந்த காணொலி பார்க்குறதுக்கும் இந்த பாடல் தான் காரணம். 200 பாடல்களில் 199வது பாடலுங்க. இந்த பாடலில் கோரக்கர் சித்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, போகர் பூமிக்கு திரும்ப வருவார் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறார். நல்லா உன்னிப்பாக கவனிங்க. ஆகுமந்த நாளதனிர் போகநாதர் அகில பரதேச வெளிவிட்டு நீங்கி, அதாவது போகநாதர் அவருடைய சமாதியான, எல்லாருக்குமே தெரியும் போகநாதருடைய ஜீவ சமாதி பழனியில் வந்து இருக்குது. அவருடைய சமாதி விட்டு நீங்கி இருக்காரு, விட்டு போயிருக்காரு, வெளிதேசம் போயிருக்கிறாரு. லாகுரவே நமது புவி வருவதாக வாக்களித்து சென்றிட்டார் அந்நாள், திரும்ப நமது புவிக்கு வருவதாக வாக்களித்து சென்றிட்டார், எனக்கு சத்தியம் பண்ணிட்டு வந்து போயிருக்கிறாரு. வாக்களித்து சென்றிட்டார் அந்நாள் தன்னில் பாகுபர எனதுரிய சமாதி கூடம் பலபலத்து சோதிலிங்கம் தானாய் தோன்றி. நான் ஒரு துரிய சமாதியில் இருக்கிறேன், என்னுடைய சமாதி பலபலத்து ஒரு ஜோதிலிங்கம் தானாக தோணும் அப்படின்னு கோரக்கர் சொல்கிறார். பலபலத்து சோதிலிங்கம் தானாய் தோன்றி நாகுபன சலபடதி நவநீதங்கள் நாட்டமுற்று மனுக்கள் வசமே யோங்கும். அதாவது போகர் பூமிக்கு திரும்ப வருவார் அப்படின்னு வாக்களித்து சென்றிட்டார். எப்போ வருவார் அப்படின்னா, எனது சமாதி கூடத்தில், எனது துரிய சமாதி கூடத்தில் பலபலத்து ஒரு ஜோதிலிங்கம் தானாய் தோன்றும். அப்போ போகர் பூமிக்கு திரும்ப வருவார் அப்படிங்கிறத 199வது பாடலில் ரொம்ப எளிமையாக கோரக்கர் வந்து கொடுத்துருக்கிறார். இதற்கு முந்தின 100வது பாடலில் என்ன சொல்லியிருந்தார்? தென்னகத்தில் இருந்து ஒருவன் வருவான், 18 சித்தர்களின் ஆசி பெற்ற ஒருவன் வருவான், அவன் சத்தியத்தை நிலைநாட்டி இந்த உலகத்தை ஆழ்வான் அப்படின்னு சொன்னார். 200வது, அதாவது 199வது பாடலில் போகர் எப்பொழுது திரும்ப வருவார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். இந்த கோவிலுக்கு உள்ளே வந்து வந்திருக்கிறோம். ரொம்ப அமைதியான ஒரு சூழல். கோரக்கரே இந்த கோரக்கர் ஆலயத்துக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு பாதை வந்து வருங்க. வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சிவலிங்கம் வந்து வச்சுருக்கிறாங்க. ஒரு சின்ன அழகிய சிவபெருமான். கோரக்கர் இங்கே வந்தப்போ அவர் வழிபட்ட சிவலிங்கம் அப்படின்னு போர்டு வந்து வச்சுருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குரண்டி அப்படிங்கிற ஒரு அமைதியான அழகான ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோரக்கர் சித்தருடைய ஆலயம். குடும்பத்தோட கட்டாயம் வந்து பாருங்கள், மன அமைதியும் ஒரு சித்தருடைய அருளும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குரண்டி கிராமத்தில் அமைஞ்சிருக்கு கோரக்கர் சித்தருடைய ஆலயம்.
நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், குடும்பத்தோடு வாருங்க. இணைந்தே இருங்க. நம்ம கோரக்கர் சித்திரை தேடிய பயணம் விரைவிலேயே தொடரும் பொய்கை நல்லூரில். அடுத்த ஒரு வரலாற்று பதிவில் சித்தர்களை தேடி கண்டிப்பாக பயணிக்கிறேன். நன்றி.